3 மந்த் சேலஞ்சில் டே 7ல் நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30க்கு தான் ஸ்டிச்சிங் பண்ணவே ஆரம்பித்தேன். பேட்டர்ன் ப்ளவுஸ்னால கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணலான்ட்டு அப்போ தான் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ் 1 2 முடித்தாலே அன்னைக்கானது நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாங்க. கரண்ட் வேறு அடிக்கடி போய்கிட்டே இருந்துச்சு. அதனால் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு 2 ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்தேன். ஆரி ஒர்க்குக்கும் ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸும் மார்க் பண்ணோம். இந்த ப்ளவுஸை முடிக்க மணி 12 மணி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ராகில் வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியுதுன்னு சொல்லி நெட்டு கொடுத்துருக்காங்க தெரியுதுன்ட்டு அதை பெல்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதை எடுத்து ஷோல்டரில் அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் ஷாலை வந்து அந்த பஃப் ஸ்லீவ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. அதை தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிக்கிற கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் 200 நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஒரு ப்ளவுஸ் எடுக்கிற டைம் இந்த எடுத்துக்கிடுச்சு. இந்த 2 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி 665 ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வரும், அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட நியூ சேனலுங்க. எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் ஸ்டிச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.